ஈக்குவேஷனை சாட்பிட்ஸ் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் போட்டு எக்ஸ் ஒய் இசட் பி கியூ வர மாதிரி போட்டு ஈக்குவல் 0 பண்ணோம். அப்போது இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எஃப் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் மைனஸ் பிக்யூ ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறோம். அப்புறம் என்ன கண்டுபிடிக்கும்னா எஃப்எக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும். எஃப்எக்ஸ்னா என்னது? பார்ஷியல் டெரிவேட்டிவ். எக்ஸ் வர இடத்துல என்ன இருக்குது? பி இருக்குது. அப்போது பி. எஃப் ஒய் வர இடத்துல என்ன இருக்குது? பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இங்கே என்ன இருக்குது? ஒய்யை பண்ணால் 1, கியூவை பண்ணால் கியூ. எஃப் இசட் இருக்குதா? இல்லை. அப்போது 0. எஃப் பி என்ன இருக்குது? பி டேமெல்லாம் பாருங்கள். இங்கே ஒரு பி டேம் இருக்குது, இங்கே ஒரு பி டேம் இருக்குது. அப்போ பி பக்கத்தில் என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் இங்கே பி பக்கத்தில் பியை பண்ண 1, அப்போ மைனஸ் கியூ. எஃப் கியூ வர இடத்துல என்ன இருக்குது? கியூ டேம் பாருங்கள். இங்கே ஒரு கியூ டேம் இருக்குது, இங்கே ஒரு கியூ டேம் இருக்குது. அப்போ அதை எடுத்துடலாமா? ஃபஸ்ட்டு டேம் ஒய் மைனஸ் பி. இப்போது நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ டிபி எஃப்எக்ஸ் வர இடத்துல என்ன இருக்குது? பி ப்ளஸ் பி எஃப் இசட் வர இடத்துல என்ன இருக்குது? 0 ஈக்குவல் டு டிக்யூ பை எஃப் ஒய் இடத்துல இருக்குது கியூ ப்ளஸ் கியூ எஃப் இசட் வர இடத்துல 0 இருக்குது. அப்போ 0வே போட்டுக்கலாம். ஈக்குவல் டு டி இசட் பை மைனஸ் பி எஃப்பி வர இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் கியூ மைனஸ் கியூ எஃப் கியூ வர இடத்துல ஒய் மைனஸ் பி ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை மைனஸ் எஃப்பி வர இடத்துல எக்ஸ் மைனஸ் கியூ ஈக்குவல் டு டிஒய் மைனஸ் எஃப் கியூ வர இடத்துல ஒய் மைனஸ் பி. இதுலேயும் நம்ம தான் சூஸ் பண்ணணும் எந்த 2 எடுத்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒன்று கேன்சல் ஆகணும், இல்லை எந்த 2 எடுத்தால் நமக்கு ஈஸியாக இன்டகிரேட் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த டேமையும் பாருங்கள். என்ன இருக்குது? டிபி பை பி ஈக்குவல் டு டிக்யூ பை கியூ. அப்போ இதை ஈஸியாக இன்டகிரேட் பண்ணலாம். நம்ம இந்த 2 டேமும் எடுத்துக்கிறோம். அப்போ இன்டகிரேட் பண்ணலாமா? டிபி பை பி ஈக்குவல் டு இன்டகிரேட் டிக்யூ பை கியூ. 1 பை பியை பண்ணால் லாக் பி ஈக்குவல் டு 1 பை கியூவை பண்ணால் லாக் கியூ ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் லாக் சி. அப்போ இங்கே இருக்க லாக் கியூ இங்கே வருமா? லாக் பி மைனஸ் லாக் கியூ ஈக்குவல் டு லாக் சி. பி மைனஸ் கியூ அப்படின்னா என்ன எழுதலாம்? லாக் பி பை கியூ அப்படி எழுதலாமா? ஏ பை பின்னு ஈக்குவல் டு லாக் சி. இந்த லாக்கும் கேன்சல் ஆயிரும். பி பை கியூ ஈக்குவல் டு சி. அப்போ பி இதுலேருந்து கண்டுபிடிச்சலாமா? பி இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும்? கியூ அந்த சைடு போனால் கியூ சி. இப்போ நம்ம பி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். கிடைச்சிருக்க பி வேல்யூவை நம்ம இந்த கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போது சப்ஸ்டியூட் பி ஈக்குவல் டு கியூசி இன் கிவன் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் ஈக்குவல் டு பிக்யூ. அப்போ பிக்கு பதிலாக கியூசி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? கியூசிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக கியூசிக்யூ. நெக்ஸ்ட்டு இதில் எல்லாத்துலேயும் கியூ காமனாக இருக்கா? இது வெளியே எடுத்துடலாமா? சிஎக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கேயும் கியூ சிக்யூ. அப்போ இந்த 2 கியூ கேன்சல் ஆயிருமா? மிச்சம் என்ன இருக்கும்? சிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு சிக்யூ. இதுலேருந்து நம்ம கியூ வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? கியூ ஈக்குவல் டு இங்கே இருக்க சி இந்த சைட் போகும்போது டிவைடட் ஆயிரும். சிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை சி. இப்போது நமக்கு கியூ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. கியூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் இருக்கணும்? எக்ஸ் ஒய் செட் இருக்கணும். இப்போ நமக்கு கியூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒயில் இருக்குது. அப்போ பி மட்டும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒயில் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு பியும் கியூ கண்டுபிடிச்சலாம். அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் பி ஈக்குவல் டு கியூ சின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அப்போ பி ஈக்குவல் டு கியூ வேல்யூ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? கியூ என்னது? சிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் பை சி இன்டு சி. இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ பியோட வேல்யூ நமக்கு கிடச்சிட்டு சிஎக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ சால்வ் பண்ணிடலாமா? சால்விங் ப்ரொசீஜர் என்னது? dz ஈக்குவல் டு பி இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் கியூ இன்ட்டு டிஒய். dz பியோட வேல்யூ என்னது? சிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் கியூவோட வேல்யூ என்னது? சிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை சி இன்ட்டு டிஒய். இப்போ இதில் கீழே சியை நம்ம இந்த சைடு கொண்டு போயிடலாமா? அப்போ இதுலேயும் ஒரு சி எல்சிஎம் எடுக்கணும். மேலேயும் கீழேயும் சியால் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது சி இன்ட்டு டிஎஸ் சி சிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய். இப்போ ரெண்டுலேயும் சிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் காமனாக இருக்கா? சிஎக்ஸ் ப்ளஸ் ஒய்யை காமனாக எடுத்தால் என்ன ஆகும்? சி இங்கே சி இன்ட்டு டிஎக்ஸ் இருக்கும் ப்ளஸ் இங்கே டிஒய் மட்டும் இருக்கும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிடலாமா? இன்டகிரேட் போட்டுடலாமா? நமக்கு இப்படி பெரிய ஃபார்மாக இருக்குது, கண்டுபிடிக்க முடியலைன்னா நம்ம ஷார்ட்டாக சிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை பண்ணோம்னா சி இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய் ஈக்குவல் டு டிடி அப்படின்னு வரும். இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணிடலாமா? சி இன்ட்டு டி செட்டை பண்ணும்போது இசட் ஈக்குவல் டு சிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன எடுத்துருக்கோம்? டி எடுத்துருக்கோம். சி இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய் என்ன எடுத்துருக்கோம்? டிடி. அவ்வளோதான். ஈஸியாக நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். அப்போ டி இன்டகிரேட் பண்ணால் டி ஸ்கொயர் பை 2. அப்போது சிஇசட் டியோட வேல்யூ என்னென்னு எடுத்தோம்? சிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் பை 2. அப்போ இங்கே சிஇசட் இருக்குது. இந்த 2 இங்கே கொண்டு வந்தால் 2 சிஇசட் ஈக்குவல் டு சிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட். இன்டகிரேட் பண்ணும்போதே ஒரு கான்ஸ்டன்ட் வந்திருக்கும்ல, அந்த கான்ஸ்டன்ட். இப்போ நமக்கு ஆப்ஷனில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம எடுத்து ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். இதுதான் ஆன்சர்.
ஃபஸ்ட்டு சாட்பிக்ஸ் மெத்தடில் என்ன பண்ணுறோம், எஃப் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம், எஃப்எக்ஸ் எஃப்ஒய் எஃப்இசட் எஃப்பி எஃப்பி கொண்டு பிடிக்கும். அதை இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு பியோட வேல்யூவும் கியூவோட வேல்யூவும் கிடைக்குது. கிடைச்சிருக்க பி வேல்யூ கியூ வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்ல இருக்கணும். இது எக்ஸ் ஒய்ல இருக்குது. அதனால நம்ம சால்விங் வந்துட்டோம். சால்விங் ப்ரொசீஜர் என்னது, டிஇசட் ஈக்குவல் டு பி இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் யூ இன்ட்டு டிஒயில் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் ஆன்சர். தட்ஸ் ஆல்.